இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் பேதுரு இவ்வாறாக எழுதுகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை ஆலோசனையாக பேதுருவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த தலைமுறையில் வாழ்கிற நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனால் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்ய முடியவே முடியாது. ஆகவே பிசாசானவன் எங்கே கையை வைப்போம் அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தில் தான் கை வைப்போம். எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தை குலைத்து விட வேண்டும். விசுவாசத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிடணும், எப்படியாவது ட்ராப் பண்ணிடணும். அதுதான் அவனுடைய மாயையான ஒரு தந்திரமாக இருக்கும். அதனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருங்க? உறுதியாக இருங்க. விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை துவக்குகிறதும் முடிக்கிறவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வரும்? என்னைக்கு அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை நல்ல கருத்தாக உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கி தான் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன வரும்? விசுவாச கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சோதனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா, மனிதர்கள் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா, சூழ்நிலைகள் மேலே விசுவாசம் வைக்கிறோமா, இப்படி ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தா, தேவன் பேரிலேயே நான் விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல ஒரு மனுஷனை வந்து பிசாசுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். தேவன் தான்ப்பா, ஆனால் இந்த மனுஷன் தான்ப்பா அப்படிம்பா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய முழு கவனமும் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அந்த மனிதன் மேலே அந்த நம்முடைய நம்பிக்கை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பைபிள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுது, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பது தான் நலம், மனுஷர் பேரில் பற்றுதலாக இருப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது தான் நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை என்ன செய்யக்கூடாதான்? நம்பவே கூடாது. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்புவதை என்ன செஞ்சுருங்க? விட்டுருங்க. எரேமியா மூலமாக இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ மனுஷனை நீங்கள் நம்புறீங்க அல்லது உங்களுடைய புயபலத்தை நீங்கள் நம்புறீங்கன்னா அது ஆசீர்வாதமாக ஒரு நாள் என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. அது நமக்கு சாபமாக கூட என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அதனால் நம்முடைய விசுவாசம் யார் மேலே தான் இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. மனிதர்கள் மேலே ஒரு நாள் நம்முடைய விசுவாசம் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? அலை பாயக்கூடாது. சில நேரத்தில் சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தில் தடுமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் என்ன செய்யுது? நிறைய இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருந்த படகுல அன்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் கூப்பிட்டதே யார் தான்? இயேசு. அந்த போட்டு கூட இன்னும் சில படகுகளும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் நடு வழியில் போகும்போது எதிர்பாராத புயல் காற்று, கடும் கொந்தளிப்பு, இவைகளுக்கு மத்தியில் அந்த படகு என்ன செய்கிறது? அது தடுமாற்றம் அடைகிறது. மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இப்போது அந்த சீசர்கள் கூட்டத்தில் 7 பேர் மீன் பிடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். 7 பேர் மீன் பிடிக்கிறவங்கன்னா கடலில் அவங்களுக்கு என்ன உண்டு? நல்ல பழக்கம் உண்டு. அந்த கலிலேயா கடல் பார்த்திங்கன்னா ஒரு 13 மைல் நீளம், 7 மைல் அகலம். அந்த அத்தனை ஏரியாவுக்கும் இவங்களுக்கு அத்துப்பிடி. புரியுதா உங்களுக்கு? அந்த கடல் அவங்களுக்கு பிரயாணம் பண்ணுவது என்பது புதிது அல்ல. ஆனால் இப்போது இவர்கள் பிரயாணப்படுகிற அந்த நேரத்தில் காற்று பலமாக இருக்குது, கடல் கொந்தளிப்பு, அதனால் படகுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது, அமிழ்ந்து போகிறத நினச்சி ஆண்டவரை எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் அவங்கள பாருங்கள், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்றார். ஏன்ப்பா நீங்கள் பயப்படுறீங்க? அக்கறைக்கு போவோன்னு சொன்னது நான் தானே. அப்போ கண்டிப்பாக உங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன்ல. போட்டில் உங்கள் கூட உங்களில் ஒருவனாக தானே நானும் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கிற போட்டு முங்குமா? அந்த ஒரு எண்ணம் கூட உங்கள்கிட்ட இல்லையே. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆதங்கம். அதனால தான் பாருங்கள், ஏன் இதெல்லாம் வருது? அப்போ ஆண்டவர் இருந்தாலும் புயல் வருமா, ஆண்டவர் இருந்தாலும் கொந்தளிப்பு வருமா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, கஷ்டமே வராது, எந்த விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பே வராது. அப்படி பைபிள் ஒரு நாள் சொல்லலை. வரலாம்,
ஆனால் இவைகளினால் அவர்களுக்கு எந்த அழிவும் வராது. இவைகளிலே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போகாது. இவைகளுக்கு நடுவில் அற்புதங்களை அவர்கள் பார்ப்பார்கள். அப்போ நமக்கு கொஞ்சம் பயிற்சியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். விசுவாசத்தில் நாம் வளருவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளின் மூலமாக நமக்கு என்ன தருகிறார்? பயிற்சியை தருகிறார். இந்த பயிற்சி தான் விசுவாசத்தில் நம்மை பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ நல்ல விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா சில சோதனைகளின் வழியாக நாம் நடத்தப்படும் போது ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கு மத்தியில் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையுமே நாம் பற்றி கொண்டு இருப்போமானால் நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாகவே இருப்போம். முழு நிச்சயமாக நம்பி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவர் சொல்லியே விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்க விரும்புகிறான்னா விசுவாசத்தில் நாமெல்லாம் ஜெயன்ஸாக இருக்கணும், விசுவாசத்தில் ராட்சதர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தில் நம்ம ரொம்ப பலம் உள்ளவங்களாக இருக்கணும். எல்லாமே சாதகமாக இருக்கும்போது நம்பிக்கையோடு இருப்பது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் நம்மளை பயிற்றுவிக்க விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் கண்டிப்பாக சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொண்ணை என்ன செய்யப்படுது? சோதிக்கப்படுது. அப்படின்னா அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களான்னு கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? பரிசோதிப்பார். இதை கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் நினச்சிது. என்ன ஆண்டவருமே நம்மளை சோதிக்கிறாரா? ஆமாம், நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். யோபு அவனுடைய வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் அவரை நாங்கள் ஆராதிப்போமே தவிர இந்த பொறிச்சிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்த ட்ரையல்ஸ், அவங்களுக்கு வந்த சோதனை, அதில் அவர்கள் உறுதியாக நின்னதுனால இன்றைக்கும் நமக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை சில பாதைகளின் வழியாக நடத்திட்டு போகும்போது நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவங்களாக இருக்கீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். கொலோசை திருச்சபையை பாராட்டி பவுல் எழுதுகிறார், எப்போ நீங்கள் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுறேன்றார். அல்லேலூயா. சபையை பார்த்து பவுல் எழுதுகிறார், கொலோசை சபையை பார்த்து நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கீங்க? ரொம்ப உறுதியாக இருக்கீங்கப்பா, உங்களை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றார். ஆமென். தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், எப்பா இந்த விசுவாசம் பாட்டிகிட்டேருந்து உங்கள் அம்மாட்ட வந்து இப்போ ஒன் டே நான் பார்க்குறேன். முதல் தலைமுறையை தாண்டி 2ஆம் தலைமுறை, இப்போ 3ஆம் தலைமுறையிலையும் விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் ஒன்று ஊழியத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்கு? நிலை நிறுத்தி இருக்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்க கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லியோ ராகேஷ் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சாட்சியை ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் எல்லாருக்கும் அறியப்பட்டவர். அவர் அவங்க மனைவி நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ரொம்ப பிரபலமான ஆட்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்டில் அவர் யாருக்குமே என்ன செய்யாது, அதிகமாக தெரியாது. பெரிய அளவில் பின்னணியும் கிடையாது, பண வசதிகள் கிடையாது. பாருங்கள், அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஊழியத்திற்கு போயிருந்தப்போ அந்த ஊழியத்தை முடித்து அன்றைக்கி ராத்திரி அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட ஒரு கவர் காணிக்க என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட கையில் இருந்தது வெறும் 5 ரூபா, வேறு எக்ஸ்ட்ரா பணம்லாம் அவர்கிட்ட கிடையாது. இவர் கொடுத்த காணிக்கை தான் இவர்கிட்ட. அல்லேலூயா. இப்போ இவருக்கு ட்ரெயின் வந்து விடியற் காலம் 4:30 மணிக்கு. அப்போ காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பாஸ்டர் ஒரு பையனை அனுப்பி இந்த பாஸ்டரை கொண்டு போய் ராத்திரி எங்கே விட்டுரு, ஸ்டேஷனில் விட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இவர் ஒரு 12 மணிக்கு ஸ்டேஷனுக்கு என்ன செஞ்சுருக்கிறார், வந்திருக்கிறார். அந்த பையனை அனுப்பி விட்டுட்டு டிக்கெட் எடுக்க போய் அந்த கவுண்டரில் ட்ரெயின் என்னன்னு விசாரித்தா சொல்லிட்டாங்களா, அந்த ட்ரெயின்லாம் இப்போ கிடையாது, அது சண்டே மட்டும்தான், மண்டே கிடையாதுன்ட்டாங்க. இவர் மண்டே ஏர்லி மார்னிங்கில் ட்ரெயின்னு வந்து நிற்கார். ஐயா 4:30 டைம் போட்டிருந்தது, இல்லை அதெல்லாம் இப்போ மாற்றியாச்சு, ட்ரெயின் டைமிங்லாம் என்ன செஞ்சுது, சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ட்ரெயினே கிடையாது அப்படின்ட்டாங்க. என்னடா இது அநியாயமாக இருக்கு. அப்போ பஸ்ஸில் தான் போகணும் போல். அப்போ அந்த கவரில் காணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு காணிக்கை கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கவருக்குள்ளே இவர் கூட்ட நோட்டீஸ் அடித்த ஒரு ஃபோட்டோவோட நோட்டீஸ் மட்டும் உள்ளே இருந்துருக்கு, காணிக்கை இல்லை. என்ன தப்பு நடந்துட்டுனா, அந்த பாஸ்டர் ஒரு கவரில் நோட்டீஸ் வச்சுருந்துருக்கிறார், கூட்ட நோட்டீஸை யார்ட்டையோ கொடுத்து இன்வைட் பண்ணுறாரு.
இன்னொரு கவரில் காணிக்கை வச்சுருந்துருக்கிறார். கொடுக்கும்போது மறந்தாப்பில் காணிக்கை கவருக்கு பதில் நோட்டீஸ் கவர் என்ன செஞ்சுட்டார், கொடுத்துட்டார். இப்போ அவர்கிட்ட போய் திரும்ப கேட்க முடியுமா? இவர் ஏற்கனவே விசுவாசத்தில் கொஞ்சம் முரட்டுத்தனமான நாள் பார்த்தீங்களா? நீ என்ன தான் நடக்குதுன்னு நினச்சிஞ்சிடும் பார்த்துருமே அப்படின்ட்டு பெரிய மூட்டை மாதிரி துணிகளெல்லாம் வச்சு கொண்டு வந்துருப்பார் ஒரு பை. அதை தூக்கிட்டு ராத்திரி நடக்க ஆரம்பிச்சிட்டார். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே நடந்து வந்தால் நம்ம ஆட்கள் விடுவாங்களா? எல்லா ஆட்டோக்கார அண்ணாச்சிமார்களும் சார் ஆட்டோ, சார் ஆட்டோன்ட்டுங்க. எப்பா வேண்டாம், நான் பாட்டுக்கு போயிடுறேன்ப்பா. ரொம்ப நெருக்கமாக பைசா இல்லைப்பா, ஆட்டோவுக்கு கொடுக்குறக்கு என்ன இல்லை, பைசா இல்லை, என்னை விட்டு நான் நடந்தே போயிடுறேன். இப்போ பாருங்கள், வெகு தூரம் நடந்து, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் தூரம். இப்போ நீண்ட தூரம் நடந்து களைப்படைந்து கண்ணு கட்டுற தூரத்தில் பஸ் ஸ்டாண்டு தெரியும் போது ஒரு ஆட்டோக்காரர் வந்து கூப்பிட்ருக்காரு, பிரதர் ஏறுங்க அப்படின்னா. இல்லையா, என்கிட்ட காசுலாம் இல்லை, நான் என்ன செஞ்சேன், பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் நடந்துப்பேன், காசுலாம் ஒன்றும் தர வேண்டாம், வண்டியில் இறங்க உங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன். அல்லேலூயா. இப்போ ஏறி உட்காந்தா உள்ளே பார்த்தா ஒரு வசனம் என்ன செஞ்சுருக்கு, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அப்போ இவர் ஒரு கிறிஸ்தவர் போலன்னு இவர் என்ன செஞ்சிட்டார், தெரிஞ்சிட்டார். இப்போ அவர் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, என்ன பார்க்குறதுக்கு இவர் எப்படி ஊழியக்கார மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்தேன். ஓ அப்படியா, காசெல்லாம் வேறு இல்லைன்றீங்களே. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அவரை விடும்போது காசெல்லாம் வேறு இல்லைன்றீங்களே, பணங்கன்னா ஏதாவது வச்சுருக்கீங்களா, நான் தரட்டுமா? இல்லை, வேலெட்டை மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வர்றாங்க, அதனால் வேண்டான்ட்டாராம். அப்போ அந்த மனுஷன் பாருங்கள், அவர் சென்னையை சேர்ந்தவர். அவர் கேட்டிருக்காரு, 6 மாதமாக நான் இங்கே வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன், இங்கே ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறேன், எனக்கு நான் சில சபைகளுக்கு போனேன், எனக்கு திருப்தியே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் சொல்லுங்களேன், அந்த சபைக்கு நான் போகிறேன் அப்படின்னோடனே அவர் ஒரு சபையை சொல்லி அந்த பாஸ்டர் பேரை சொல்லி இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிட்டார். இப்போ நம்மால் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். எவ்வளோ ரூபாயோட, 5 ரூபாயோட. 10 மணி ஆகிட்டு காலையில். யோசிச்சு பாருங்கள், விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுது பாருங்கள். யார்ட்டையும் கையேந்தலை, எனக்கு யாராவது தரணுன்னு போய் என்ன செய்யலை, கேட்கலை. ஆண்டவர் சம்பவத்தில் இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருமான்னு நினச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இவர் ஏறி போக வேண்டிய பஸ் எத்தனை வந்துட்டு போயிருக்கும். அதே ஆட்டோக்கார் 10 மணிக்கு வந்திருக்கார் பாருங்க. அது சொன்னாராம், பாஸ்டர் கடந்த 6 மாதமாக நான் தசமபாகமே என்ன செய்யலை, கொடுக்கல, இதை இது வரைக்கும் கொடுக்காமல் வச்சுருந்தேன். இப்போ ஆண்டவர் உங்கள் முகத்தை எனக்கு என்ன செஞ்சார், காண்பித்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன செய்வீங்க, இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ நான் என்ன செஞ்சேன், வந்தேன். அப்போ 1000 ரூபா பழக்கத்தில் இருந்த காலம். கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா 6,000 ரூபா தாள்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் கண்டிப்பாக என்ன செய்யப்படும், பரிசோதிக்கப்படும். அந்த கடைசி நேரம் வரைக்கும் அதை என்ன செய்யும், கொண்டு போகும். அல்லேலூயா. அப்போ நம்ம யார் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். இந்த ஆண்டவரை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜெபம் பண்ணி ஒரு லாபமும் இல்லை, சர்ச்சுக்கு போய் ஒன்றும் நடக்கலை, உபவாசம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, ராத்திரி ஃபுல்லாக ஜெபம் பண்ணி ஒரு யூஸும் இல்லை, 40 நாள் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி ஒன்றும் என்ன செய்யலை. இப்படியெல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஜெபத்தை கேட்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் நீங்கள் விசுவாசத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. பிசாசுக்கு தெரியும், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுனா ஒரு அற்புதத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பெற முடியாது, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறாது, நீங்கள் எதிர்பார்க்கிற பலனை தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதனால் எந்த அளவுக்கு உங்கள் விசுவாசத்தை டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவன் முழு வீச்சா என்ன செய்வான், ட்ரை பண்ணுவான். இது அனுதின கிறிஸ்தவ வாழ்வில் நாம் தேவனோடு வைப்பதற்கு வருகிற ஒரு போராட்டம். சரியா? இப்போ இன்னொரு விசுவாச சோதனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவரையே விட்டுட்டு போயிடுறது. அல்லேலூயா. எதை விட்டுட்டு போகிறது, ஆண்டவரையே விட்டுட்டு போகிறது, சபையை விட்டுட்டு போகிறது, உபதேசத்தை விட்டுட்டு போயிடுறது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு 3 வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்களேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன செஞ்சாங்களாம், சேதப்படுத்தினார்கள் அப்படின்ட்டு. 2வது ஒரு வார்த்தை எழுதுகிறார் பாருங்கள், அதே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தில், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே
சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகி போவார்கள். விசுவாசமாகிய கப்பல் என்ன செய்கிறாங்க? சேதப்படுத்துகிறாங்க. இங்கே விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்களாம்? விலகி போகிறாங்களாம். இப்போ தீமோத்தேயு, அதே முதல் தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 21ஆவது வசனத்தை பாருங்கள். சிலர் அதை பாராட்டி, எதை பாராட்டி? அங்கே இருக்கிற ஒரு வீணான பேச்சுகள், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற ஒரு கொள்கை, அதெல்லாம் பெருசாக பாராட்டி விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்களாம்? வழுவி போனார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படின்னா ஒரு விசுவாசிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபதேசத்திலேருந்து விலகிறதுக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கும். உலக ஆசைகள் அவர்களை கவர்ந்து கொள்வதற்கு என்ன இருக்கும்? ஒரு பெரிய சோதனை இருக்கும். உபத்திரவத்தின் மூலமாக விசுவாசத்திலேருந்து விலகி போகிறதுக்கு என்ன இருக்கும்? சோதனை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. 3 வார்த்தை சொன்னேன். உபதேசத்திலேருந்து விலகி போகிறதுக்கு, இந்த மெய்யான சத்தியத்தை விட்டு விலகி போகிறதுக்கு பிசாசு தந்திரமாக சில கள்ள போதகர்கள் போதனைகளெல்லாம் என்ன செஞ்சிருவான்? உள்ளே அனுப்பிடுவான். அடுத்தது உபத்திரவத்தின் மூலமாக தாங்க முடியாத பிரச்சனை, அடி மேலே அடி. இயேசுன்னு சொன்னாலே உபத்திரவம், வீட்டில் உபத்திரவம், வெளியில் உபத்திரவம், எங்கே போனாலும் ஆண்டவர் பேரை சொன்னாலே நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி உபத்திரவத்து நிமித்தம் விசுவாசத்தை விட்டு வழி போகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரமல்ல, உலக ஆசைகள், இந்த உலகத்தின் கவர்ச்சி, பணத்தினால், பண ஆசையினால் தங்களெல்லாம் என்ன செய்கிறாங்களாம்? உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? இதனால் விசுவாசமாகிய கப்பலை சிலர் சேதப்படுத்துகிறாங்க. விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறாங்க. விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்களாம்? விலகி போகிறாங்களாம். இதெல்லாம் சத்துருவினுடைய தந்திரங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் மாயையான கொள்கைகளை பின்பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் பொய்யான போதனைகளுக்கு பஞ்சமே இல்லை. யார் உண்மையாக பிரசங்கம் பண்ணுற, யார் போலியான பிரசங்கத்தை பண்ணுறான்னு, ஏன்னா பிரபலமானவர்கள் அதில் வஞ்சனைக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க? சிக்கியிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய போதகர், மிகுந்த பெரிய பொறுப்பில் இருந்தவர், தலைவர்கள் கூடுகிற எல்லா கூடுகையிலும் அவர் கண்டிப்பாக அட்டண்டன்ஸ் இருக்கும். அந்த போதகர் எப்போ இந்த கூடுகை நடந்தாலும் இவர் ஒரு மாயையான போதனையில் சிக்கினதுனால அந்த ஃப்ரீ டைம் இருக்கும்போதெல்லாம் யார்கிட்டலாம் அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாரோ அவங்கள்ட்டலாம் என்ன செஞ்சிட்டே இருக்காராம்? இந்த தவறான போதனைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? போதிச்சுட்டே இருக்கிறாருங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியில் இப்போ அவர் அந்த பொறுப்புலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இவர்கள்லாம் யார்? சத்தியத்தை வைராக்கியமாய் போதித்தவர்கள். ஆனால் இன்றைக்கி சத்தியத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? வழி விலகி போய்விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் சோதனையை பிசாசு கொண்டு வர்றதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்குது. ஒரு போதும் நம்முடைய விசுவாச கப்பலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சேதப்படுத்திடக்கூடாது. விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வழுவி விடக்கூடாது. விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. உபத்திரம் வந்தால் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. உலக ஆசைகள் அப்படிங்கிறதெல்லாம் மாயை, எல்லாம் மாயை. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்ச நேரம் அது எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். நான் இடையில உங்கள்ட்ட சொன்னேன்னா தெரில, ஸ்ரீலங்காவில் ஒரு போதகர் ஒரு சிறப்பு கூட்டத்திற்காக 2 தேவ மனிதர்களை நம்முடைய இந்தியாவிலேருந்து அழைத்திருந்த போது அவங்க போயிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நல்ல வல்லமையாக ஆவியானவரின் செயல்களுக்காக இந்த போதகர் ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கும்போது அந்த போதகர் முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்கு. இப்போ கூட இருந்த போதகருக்கு இது பயங்கர வருத்தம். என்னடா பாஸ்டர் இப்படி முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் டேன் வந்துட்டு இவரும் ஆவியில் அனல் மூட்டி பயங்கரமாக சபையே ஃபயராக இருக்குது. ஆனால் ஆள் எப்படி இருக்கார்? இவர் பிளான் பண்ணாராம், இந்த ஆள் வீட்டுக்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இவர் வீட்டில் போய் சாப்பிடவே கூடாது, அப்படியே பேக் பண்ணி ரூமில் போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடும். ஆனால் இந்த போதகர் ரொம்ப வருந்தி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு கட்டாயப்படுத்தினதுனால வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ உட்காந்து பேசும்போது இவர் ஒரு காலத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தின தேவ மனிதர். இவருடைய ஊழியமே அற்புதம் தான். அதனால தான் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வந்த பெரிய சபை. சுனாமிக்கு அப்புறம் எல்லாம் போச்சு. இப்போ கொரியாவிலேருந்து ஒரு குரூப் வந்து உங்களுக்கு நாங்கள் திரும்ப சபையெல்லாம் கட்டித்தரோம், உங்களுக்கு மாதாந்திர உதவி நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு என்னன்னாலும் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது சபையில் அந்நிய பாஷை என்ன செய்யக்கூடாது,
நீ தனியாக வேணால் பேசிக்கோங்க, ஆனால் சபையில் அந்நிய பாஷை பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதிக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஓகேன்னா உங்களுக்கு எல்லா ஃபண்டிங் எங்களுடைய பொருள். இந்த மனுஷனும் சுனாமியில் பாதிக்கப்பட்டார் பார்த்தீங்களா, நமக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு ஓகேன்ட்டு அன்னைக்கு அந்த பணத்தை கை நீட்டி வாங்கினதுனால அவர் சொல்கிறாரு, யாவியில் அன்னைக்கு நான் கட்டப்பட்டவன், இன்னைக்கு வரைக்கும் நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. யார்? போதகர். எப்படிப்பட்ட போதகர்? ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். அப்போ இன்றைக்கும் விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கும் வழுவி போகிறதுக்கும் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறதுக்கும் ஏராளமான வாய்ப்புகளை பிசாசு என்ன செஞ்சுட்டே இருக்கான், கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருங்க, உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ரொம்ப கவனமாக இருப்போம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். அதனால தான் பவுல் சொல்கிறான், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்துக்காக சில நேரம் நீங்கள் போராட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பீர்களானா கர்த்தருடைய கிருபை இந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து சத்துரு கொண்டு வருகிற சோதனைகளை எல்லாம் ஜெயித்து நமக்கு நியமித்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், சத்துருவை ஜெயிப்போம். இதாவே விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து சத்துருவை ஜெயம் எடுக்க எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.